Welcome to SHYRHAQ. இன்னைக்கு ஒரு பிகினர்ஸ் தன்னோட ப்ரொடக்டிவிட்டியை எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் டெக்ஸ்ட் டு காலம்ஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு டேட்டாவை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம்ல டேட், தென் ப்ராடக்ட், கேட்டகரி இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு காலம்ஸ் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் டு காலம்ஸை கிளிக் பண்ணிட்டு காலம் ஏவை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் போங்க. அதுல உங்களுக்கு செலக்ட் பண்ண காலம்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் தான் நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம். அதுக்கு நீங்க ஃபிக்ஸடாகவும் ஒரு டேட்டாவை நீங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இல்ல நீங்க ஈஸியா ஸ்ப்ளிட் அப் பண்றதுக்கு டீலிமிட்டட் பண்ணீங்கன்னா ஸோ இதுல உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா கமா, டேட் கமா, ப்ராடக்ட் கமா, கேட்டகரி கமான்னு கமா வச்சு உங்களுக்கு ஒரு டேட்டாவா உங்களுக்கு கம்பைண்டா இருக்கு. ஸோ இதை ஸ்ப்ளிட் அப் பண்றதுக்கு நீங்க கமா செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் அப் ஆகும். இதுல நம்ம ஸ்பேஸ் தேவையில்லை, ஒரு கமா மட்டும் தான் இருக்கா, கமா மட்டும் கொடுத்துட்டு நீங்க பண்ணலாம். ஆர்எல்ஸ் அதர்ஸ் கொடுத்து நீங்க வேற ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோன் இருக்குன்னா ஐஃபோன் கொடுத்தீங்கன்னா அந்த ஐஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஐஃபோனும் தேவையில்லை. தென் ஃபினிஷ் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெறும் காலம் ஏல மட்டும் இருந்துச்சு. இப்போ காலம் பி, காலம் சி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க ஒரு டேட்டாவை ஈஸியா ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள்ஸ். ஸோ பிவோட் டேபிள்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸை உங்களுக்கு காலம் வெர்சஸ் ரோஸ்ல உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி தரதா பிவோட் டேபிள். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி சம்மாவோ இல்ல கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டாவை ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி உங்களுக்கு பிவோட் டேபிள்ஸ் தரும். பண்றதுக்கு நீங்க இன்சர்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனது பிவோட் டேபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ இருக்கும். இந்த டேபிள் ரேஞ்ச் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் காலம் ஏல இருந்து காலம் எஃப் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து லாஸ்ட் ரோ வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். 78 ரோ இருக்கும். தென் நெக்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் ஆர் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இருக்கும். ஸோ இது ஷார்ட்கட் ஆல் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்ல வந்து பிவோட் டேபிள் கிரியேட் ஆகும். இல்ல நீங்க வந்து சேம் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல எனக்கு வந்து பிவோட் வேணும்னா நீங்க மறுபடியும் ஷீட் 1ல போயிட்டு இன்சர்ட் செலக்ட் பண்ணி பிவோட் டேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல கொடுக்கணும்னா லொகேஷன் கேட்கும். உங்க லொகேஷனை ப்ளேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் P2ல நான் மினிமம் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அது வந்து டைரக்டா வந்துடும். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு இந்த இடத்துல பிவோட் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் பண்ண பிவோட் டேபிள்ல உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஷோ ஃபீல்ட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நியூஸ் டேட்டா வேணும்னா அதை ரோல கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வேல்யூஸா இருக்கிற டீடைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேரியபிள் என்ன இருக்கு, சேல்ஸோட டீடைல்ஸ் வேணும், இல்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டோட டீடைல்ஸ் வேணும்னா எந்த வேரியபிள் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிள்ல இந்த காலம்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து சம் ஆஃப் சேல்ஸ்னு உங்களுக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதோட கேட்டகரி வந்து உங்களுக்கு ரீஜன் வைஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டர் காலம் என்ன ஹெட்டரோ அந்த ஹெட்டர் வேணும்ன்றது நீங்க கேட்டகரி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் எனக்கு கேட்டகரி வேணாம் ரீஜன் கொடுக்குறேன்னா ரீஜனை நான் காலம்ஸ்ல கொடுக்குறேன். அந்த கேட்டகரி எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிட்டு நான் கேட்டகரி வந்து ரோஸ்ல கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்க டேபிள வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேஅவுட்ல நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து சம் ஆஃப் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ சம் ஆஃப் சேல்ஸ்னு வந்து இருக்கு. இப்போ நீங்க சம் வேணாம் எனக்கு வந்து கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் வேணும். ஒவ்வொரு அப்ளைன்சஸாக ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுல நீங்க சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸ், மினிமம் ஸோ இந்த இதில் நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க டேட்டாவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்ளைன்சஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ல வந்து 10 கவுண்ட் இருக்கு, வெஸ்ட்ல வந்து 10 இருக்கு, க்ளோத்திங் வந்து 9 இருக்கு, வெஸ்ட்லயும் 9 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கவுண்ட்லையும் பார்க்கலாம். இல்ல மறுபடியும் சம் வேணும்னாலும் நீங்க சம்மை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிவோட்டை நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்றேன்னு நான் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு யூனிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ UNIQ
UT யூனிக் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு என்ன யூனிக்காக இருக்குன்னு பார்க்கணும், இல்லை கேட்டகரி வைஸோ இல்லை ரீஜன் வைஸோ எதோ நீங்கள் பார்க்கணுன்றீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் அந்த யூனிக் டைப் பண்ணிட்டு அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தேன்னா எனக்கு ஸோ யூனிக்கான கேட்டகரிஸ் என்ன இருக்கோ எனக்கு லிஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர், க்ளோத்திங். ஸோ இந்த 4 ஐட்டம் நமக்கு இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னா மறுபடியும் அதே ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கமா இப்போ உங்களுக்கு எந்த கேட்டகரி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது. இப்போ எலக்ட்ரானிக்ஸாக அந்த இது செலக்ட் பண்ணுறேன். கமா J10 கொடுத்து க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தேன்னா ஸோ எனக்கு இருக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்டேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் 20 இருந்துச்சு, அப்ளையன்சஸ் அதுவும் 20 எலக்ட்ரானிக் 20 இருக்கு, அப்ளையன்சஸ் 20 இருக்கு, தென் ஃபர்னிச்சர் 19, தென் க்ளோத்திங் 18. ஸோ ரெண்டுமே மேட்சாக இருக்கு. ஸோ இப்படியே நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்க பிவோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சார்ட்டிங் எப்படி பண்றது பார்க்கலாம். சார்ட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவலா கூட சார்ட்டிங் பண்ணலாம். இப்போ இந்த செல்லை வந்து நீங்க ஒரு 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 லைன் வந்து கீழே கொண்டு வரணும்னா நீங்க அதுக்கு டிராக் பண்ணி கொண்டு வரலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளையன்சஸ் ஃபர்ஸ்ட் ரோல இருந்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் ரோ வந்துருச்சு, அப்ளையன்சஸ் கீழே வந்துருச்சு. சிமிலர்லி ஃபர்னிச்சர் வேணும், ஃபர்னிச்சர் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளையன்சஸ் வேணும். இல்லை நீங்க இதை டிராக் பண்ணியும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க மாற்றலாம். இப்படியும் நீங்க சார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்ல சார்ட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த இதை ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பண்ணீங்க, இந்த லெட்டர்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு சார்ட்டிங் போயிட்டு நீங்க A to Z கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஆல்ட் H எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ACEFன்றது ஆல்பபெட்டிக்கலா சார்ட் ஆயிடுச்சு. இல்ல இதுவே வந்து நீங்க நியூமெரிக்கல சார்ட்டிங் பண்ணா அப்போ நம்பர்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்ஸ்ல சார்ட்டிங் ஆயிடும். இதுவே டிசைனிங்ல பண்ணோம்னா ஆல்ட் எஸ் கொடுங்க. இந்த ஃபார்முலாஸ் எப்படி சார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஸோ அதுல நீங்க சார்ட்ன்ற இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ சார்ட் அண்ட் டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். தென் ஆமா, ஸோ இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாரு. தென் அகைன் சார்ட் ஆர்டர் நீங்க எப்படி வேணும்ன்றது செலக்ட் பண்ணலாம். அதுக்கு மறுபடியும் கம்மா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங்ல சார்ட் ஆகும். இதே -1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங். ஸோ இப்போ இதில் வந்து நான் 1 கொடுக்குறேன் அசெண்டிங் சார்ட் பண்றதுக்கு. தென் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஆயிடுச்சு. அதுவே உங்களுக்கு டிசெண்டிங்ல கொடுக்கணும் -1 கொடுங்க, உங்களுக்கு டிசெண்டிங்ல சார்ட். ஸோ டைனமிக்ஸா உங்களுக்கு அந்த டேட்டாவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் பிவோட் ஃபீல்ட் செட்டிங்ஸ். இப்போ பிவோட் ஃபீல்ட் செட்டிங்ஸ் நீங்க வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிவோட்டை செலக்ட் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு இந்த லேஅவுட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிவோட் டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு உங்களுக்கு வந்து ஒரு டூல் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஐ வுட் ப்ரிஃபர் செகண்ட் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் எல்லாமே லிஸ்டடா இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க அசெண்டிங்காவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு டிசெண்டிங்கா வேணாலும் நீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலம்ஸ்னா நான் அதுல நீங்க ரீஜன் வந்து காலம் இருக்கு, அதுக்கு பதிலாக நீங்க கேட்டகரி கொடுக்கலாம், இல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் ப்ராடக்ட் கொடுக்கலாம். ஸோ ரீஜன் கொடுத்து நீங்க ரோஸ்ல கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்ட் HPA கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் அண்ட் ஆல்ட் HAC கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நீங்க ஃபீல்ட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அலைன்மெண்ட் பண்ணிட்ட பிறகு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ரீஜன் நான் சேஞ்ச் பண்ணிட்டு
ஆல்ரெடி ரீஜன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலமோட அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சேஞ்ச் பண்ண காலம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து பிவோட் டேபிள் அனாலிசிஸ் இதை கிளிக் பண்ணிட்டு பிவோட் டேபிள் செலக்ட் பண்ணுங்க. அதில் ஆப்ஷன் காட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளிக் காலம் வித் ஆன் அப்டேட்னு இருக்கும். அதை அன்செக் பண்ணுங்க. தென் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அலைன்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு காலம் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ சேம் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே தான் உங்களுக்கு. ஸோ இப்படியும் நீங்கள்